வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைய தாயகத்தில் நிலைமைகள் சற்று பதட்டமாக இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். புத்தர் சிலை விவகாரம் மீண்டும் முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. அதை ஏற்கனவே எதிர்கட்சிகள் இலங்கையில திட்டமிட்ட மாதிரி ஒரு போராட்டம் ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பின்னணியில தான் இந்த புத்தர் சிலை விவகாரமும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். வரவு செலவு திட்ட விவாதங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் மிக சூடானதாக இருக்கின்றது. இது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான தோழர் வி சிவலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் தோழர். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் கேசந்திரன் நேயர்களே. எதிர்வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 இருக்கைகள் மட்டுமே. இப்போதே புக் பண்ணுங்கள் gauritours.com. என்னென்றால் இப்ப பாத்தீங்கன்னா இன்றைய செய்தி தலைப்பு மிக முக்கியமாக இரு பக்கத்து இனவாதிகளுக்கும் ஒரு கொண்டாட்டமான நிகழ்வாக கருதப்படுகிறது. இது எவ்வளவு தூரம் தற்பொழுதுள்ள அரசியல் சூழலை மாற்றும் என்று நினைக்கிறீங்க? இது உண்மையிலே ஒரு மிக முக்கியமான, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல எதிர்வரும் 22ஆம் தேதி எதிர்கட்சிகளினுடைய கூட்டம் இருக்கின்ற இந்த நிலைமையில் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் இன முறுவல் ஒன்றை தூண்டுவதற்காக எந்த முயற்சியையும் மேற்கொள்ளக்கூடிய காலம் இது. இந்த திருவோணமலை விவகாரத்தில் நாங்கள் ஒரு கட்சி அரசியல் பேசாமல் நாட்டின் உள்ளுள்ள அரசியல் சூழலுடைய பின்னணியில இதை பார்த்தோம் என்றால், அந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடம் ஏற்கனவே ஒரு பௌத்த பாடசாலை ஒன்றை கட்டுவதற்கான நிலம் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த நிலத்தில் தான் இவர்கள் அந்த பௌத்த சிலையை அங்கு வைக்கிறதுக்கு அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். இங்க இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, கரையோர பாதுகாப்பு திணைக்களம் என்ற அரசாங்கத்தினுடைய நிறுவனம் உண்டு. இந்த கரையோரங்கள்ல இந்த மாதிரியான விகாரைகள், கோவில்கள் கட்டுறதுல அது மிகவும் கவனமாக இருக்கிறது. அப்ப அந்த கரையோர பாதுகாப்பு நிறுவனம் போலீஸுக்கு சொல்லி இருக்குது, இது பொருத்தமற்ற இடத்துல இந்த சிலை வைக்கப்படுது. அப்ப இந்த நிலைமையில தான் போலீசார் போய் அதை அகற்றினர். அப்ப போலீசார் இரவு போய் அதை அகற்றினர். இது அங்க உள்ள மிக முக்கியமானது. அந்த பிரதேசத்திலே தமிழர்களும் முஸ்லிம்களும் தான் அதிக அளவு வாழுகிற பகுதி இருந்த போதிலும் அந்த காணி ஒரு பௌத்த பாடசாலைக்குரிய நிலம் என்ற காரணத்தில அவர்கள் அங்க சிலையை ஏன் இப்பொழுது வைத்தார்கள் என்கின்றது ஒரு முக்கியமான கேள்வி. பின்னர் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் அது அந்த இடத்திலே அது வைக்கக்கூடாது போலீசாருக்கு முறைப்பாடு செய்ததன் காரணமாக போலீசார் இரவோடு இரவாக அதை அகற்றி இருக்கிறார். ஆனால் மறுபக்கத்தில் அந்த காணியில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கிய ஆதரவாளர் ஒருவர் ஒரு உணவு விடுதி கொண்டு நடத்தி வருகிறார். அப்ப இதெல்லாவற்றையும் நாங்க பார்க்கும் பொழுது மிகவும் திட்டமிட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது தெரியுது. அரசாங்கம் ஒரு நெருக்கடிக்குள்ள இருக்குது. அரசாங்கம் இப்பொழுது ஒரு பக்கத்துல ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்ற வகையில எதிர்கட்சிகள் மீது கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகிறது. மற்ற பக்கத்திலே எதிர்கட்சிக்கு ஆதரவான சில சக்திகள் போதவச வியாபாரங்கள்ல சம்பந்தப்பட்டதாக கருதி அவர்களும் சிறைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது முன்னாள் எதிர்கட்சிகள் இனவாத அரசியலை எடுக்க முடியாத நிலையில தான் பொதுமக்களை தூண்டி இந்த இனவாத நிலைமைகளை உற்சாகப்படுத்த எடுக்கிற ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். அரசாங்கத்துக்கு இது ஒரு மிக முக்கியமான நெருக்கடியான காலகட்டம். இல்ல, இதுக்குள்ள ஏன் தமிழ் தரப்பு போய் தடையை கொடுக்குது எனக்கு விளங்கல. என்ன அது ஒரு பௌத்த பாடசாலைக்கான இடமாக சொல்லப்பட்டிருந்தால் அந்த காணிக்குள்ள அவர்கள் புத்தர் சிலையை கட்டுறதா இல்லையான்றது அரசாங்கத்துக்கும் கரையோர பாதுகாப்பு பிரிவுக்கும் தானே பிரச்சனை. ஏன் இதுக்குள்ள ஏனைய சமூகங்கள் தங்களுடைய தலையை நுழைக்கின்றார்கள்?
இது அரசியலாக மாற்றுவதற்கான ஒரு கேள்வி வருவதுதானே. ஏன் இப்போ பல 55 56ஆம் ஆண்டு தொடக்கம் அந்த காணி அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். ஏன் இப்பொழுது புத்தர் சிலை அங்கு வர வேணும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் போதுதான் இவர்கள் ஒரு திட்டமிட்டு ஒரு இன முருகலொன்றை ஆரம்பிப்பதற்கான ஒரு செயலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிற கூட்டம், அதுல மக்களை இணைத்துவதற்கான ஏனைய சிங்கள மக்கள் மத்தியிலையும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் என்ற நிலைமை. இதுல நாங்கள் பார்க்க வேண்டிய என்னன்னா, இந்த அரசாங்கம் ஒரு புறத்தில இனவாத சக்திகளை இல்லாம செய்யற ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்கிற போது இந்த இனவாதத்தை அரசியலாக்குற சக்திகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாயிருக்கு. ஆனபடியாத்தான் நாங்கள் இதை அரசியல்வாதிகள், தமிழ் பிரதேசத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் அரசாங்கத்தின் பலகீனம் என்று அதை பகுதி பண்ணி கொண்டிருக்கிறோம். அது அவைகளுக்கு ஒரு அவர்கள் அப்படி செய்கிறார்களா, அல்லது உண்மையிலேயே இவர்கள் தென்பகுதியில உள்ள பேரினவாத சக்திகளோட இணைந்து அரசாங்கத்துக்கு இதை நெருக்கடி கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல தருணமாக பார்க்கணுமா? இது ரெண்டும் தான். அதாவது இந்த அரசாங்கத்தை பதவிக்கு வந்த காலத்திலேயே இவர்கள் 6 மாதம் தான் நிலைப்பார்கள், 1 வருஷம் தான் நிலைப்பார்கள் என்று சிங்கள பகுதியில மட்டுமல்ல தமிழ் பகுதியிலையும் பேசி வந்தோம். அப்ப இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்கிற எந்த நிலைமைகளையும் தமிழ் அரசியல்வாதிகள் ஆதரிக்க தயாராயிருக்கிறார்கள். இது நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று இலங்கையில இனவாத சக்திகள் தோற்கடிக்கப்படுகிற ஒரு நிலைமை வரும் பொழுது அந்த சக்திகளோடு இணைஞ்சு இனவாத அரசியலால தங்கண்டி அதிகார இருப்பை பாதுகாக்கிற சக்திகளுக்கு இது ஒரு நல்ல தருணம். இனவாதத்தை பயன்படுத்தி சிங்கள இனவாத அரசியல் தன்னை வளர்த்து கொள்ளும். அதே மாதிரி சிங்கள இனவாத அரசியல் வளரும் போது தமிழ் இனவாத அரசியலுக்கும் அது வாய்ப்பா இருக்குது. ஆனபடியா இனவாத அரசியல் ஒன்று கொண்டு துணியாகத்தான் இந்த அரசியல் சதுரங்கம் நடத்தப்படும். தமிழ் தேசியவாத பேசுகின்ற தரப்பிலையும் சரி, சிங்கள பேரினவாதம் பேசுகின்ற தரப்பிலையும் சரி, இலங்கையில இந்த பிரச்சனை தீர்ந்துவிடக் கூடாது என்ற ஒரு தீர்ந்துவிட்டால் தாங்கள் அரசியல் செய்யலாத என்ற ஒரு நிலைமை ஒன்று இருக்கு. அப்படியா? இது பிச்சைக்காரன் முன்மாதிரி தான். இந்த அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் இந்த பிரச்சனை இருந்தால்தான் அவர்கள் தங்களுடைய அதிகார இருப்பை பேண முடியும். இங்க முக்கியமானது என்னன்னா, தமிழ் பகுதிகள்ல எவ்வாறு சிங்கள பௌத்த பேரினவாத அரசு பிரித்தானிய குடியேற்றவாத ஆட்சி முறையில என்ன தந்திரங்களை பயன்படுத்தினமோ அதே மாதிரியான தந்திரங்களை தான் இப்பொழுது சிங்கள பௌத்த பேரினவாத அரசும் பயன்படுத்துது. அதே மாதிரி தான் தமிழ் பிரதேசங்கள்ல இருக்கிற சாதி வெறியர்களும் இந்த தங்கண்டி அதிகார இருப்பை பயன்படுத்துறதுக்கு அல்லது பாதுகாக்கிறதுக்கு அவர்களுக்கு இந்த இனவாதம் தேவைப்படுது. ஆனபடியா இது ஆச்சரியம் இல்லை, இந்த இனவாத சக்திகள் அரசியல் பிழைப்பு நடத்துறதுக்காக தொடர்ச்சியாகவே இந்த பிரச்சனை தீராமல் இருக்கிறது அவர்களுக்கு நல்ல விருப்பம். நாங்கள் இதுல உண்மையாக கவலைக்குரிய மக்கள் யார் என்றால், இந்த அதிகாரத்தை பேணுகிற சக்திகளால ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக வழி இல்லை, படிக்கிறதுக்கு புத்தகங்கள் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை. இதை பற்றி யாருமே பேசுறது இல்லை. ஏனென்றா அவைகள் சிங்கள இனவாத சக்திகளோட சேர்ந்து தங்களுடைய தேவைகளை மறைமுகமா பூர்த்தி செய்து கொள்ளும். யார் இதுல பாதிக்கப்படுகிறோம் என்றால் சாமானிய உழைக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுகிறோம். இந்த மக்கள் தொடர்ச்சியாகவே தமிழ் பிரதேசங்கள்ல கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறார்கள், உத்தியோகங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வேலை அதாவது கடைகளை வைக்க முடியாது. இவ்வாறு பல விதங்களில் தடுக்கப்பட்ட மக்கள் இப்பொழுதுதான் தங்களுடைய தலையை நிமித்த தொடங்கி இருக்கிறார். இது அவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை. ஆனபடியால் இந்த மக்களை ஒடுக்கி இந்த மக்களை எந்த விதத்திலையும்
சமூகத்திலே ஒரு உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு இவர்கள் தடுக்கிறார். இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக சாமானிய மக்கள் இப்பொழுது போராடுகிற ஒரு சூழல் தென்னிலங்கையிலேயும் தமிழ் பிரதேசங்களிலேயும் ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். இப்ப என்ன தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் ரெண்டு தரப்பிலையுமே இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனையாக போதைப் பொருள் பாவனை இருந்தது. அவர்களுடைய பிள்ளைகளே பெரும்பாலும் பாதிக்கப்படுறவர்களாக இருக்கின்றார்கள். இளம் தலைமுறை ஒன்று மிக பெரும் அளவுல பாதிக்கப்படுது. அப்ப இந்த நிலைமையில இதை திசை திருப்பி இப்ப ஒரு மதம் என்ற ஒரு அபினி, அதுவும் இன்னொரு போதை, அந்த மத போதையை நோக்கி திருப்புறதால கிட்டத்தட்ட இந்த போதை வஸ்துகள் மீது இருக்கக்கூடிய கவனம், கிளீன் ஸ்ரீலங்கா என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் கைவிடப்பட்டு வெறும் இந்த புத்தர் சிலை சம்பந்தமான பிரச்சனை தான் இப்ப மேலோங்க போகுது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுறது போல இரண்டு இந்த முக்கியமான அம்சங்களை நாங்க கவனிக்கணும். உதாரணமாக நீங்கள் குறிப்பிட்டது போல போதை வஸ்து சிங்களவர்களை மட்டுமில்ல நாடு முழுவதும் உள்ள சகல சமூகங்களையும் பாதிச்சு வருகிறது. தமிழ் பகுதியிலையும் இந்த போதை வஸ்து ஒரு பாரிய பிரச்சனையாக மாறியிருக்கு. ஆனா தமிழ் அரசியல்வாதிகள் அதுக்கு என்ன பதில் சொல்ல பார்க்கணும் என்றால் இராணுவம் தான் அதை விற்கிறதாக குற்றஞ்சாட்ட பார்க்கிறாரு. இந்த சமூகத்தில குற்றச்செயல் எப்பொழுது வருது என்றால் வருமான பற்றாக்குறை, சமூக கட்டுப்பாடுகள் இல்லாமல் போய் அராஜகம் தலை தோங்கதான் இந்த சமூக விரோத சக்திகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. இதுல இப்பொழுது பலர் அகப்பட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது அரசாங்கம் தமிழ் பிரதேசங்கள்ல இருக்கிற இந்த சமூக விரோத சக்திகள், போதை வஸ்து கடத்தல்காரர்கள் பல பேரை இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறது. அரசியல்வாதிகள் அதுகளை மறைக்கிறதுக்காக, ஏனென்றா இவர்கள் இது பற்றி இதுவரை காலமும் எதுவுமே பேசல. சமூகத்தை பாலடிக்கிற போதை வஸ்து பிரச்சனை, சட்டவிரோத செயல்கள், வாழ்வெட்டு கும்பல்கள், இவைகளை பற்றி அரசியல்வாதிகள் மௌனமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களும் அவர்களோடு இவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது. இதனாலதான் சமூகத்தை அழிக்கிற சக்திகள் குறித்து இவர்கள் தொடர்ச்சியாகவே மௌனமாக இருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் கவனிக்கிறது என்னென்றா இப்பொழுதுதான் சாதாரண மக்கள் விழிப்படைஞ்சிருக்கிறோம். அவைக்கு தெரியுது தங்களுடைய எதிர்காலத்தை பாலடிக்கிறது சிங்கள இனவாதிகள் அல்ல, தமிழ் பிரதேசங்கள்ல இருக்கிற சமூக விரோத சக்திகள் என்றதை அடையாளம் காணணும். அந்த தமிழ் சமூக விரோத சக்திகள் தமிழ் அரசியல் தலைமைகளாகவும் இருக்குது. இதுதான் துரஸ்தமானது. அதாவது 30 வருட கால போர், இந்த 30 வருட காலத்திலே சமூகத்தை நேசிக்கின்ற நல்ல ஜனநாயக சக்திகளை அழிக்க போட்டினோம். சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய மனிதர்கள் இப்பொழுது முன்னுக்கு வருவதற்கு தயங்குகிறார்கள். கல்விமான்கள், சமூகத்தை நேசிக்கிறவர்கள் சமூகத்தின் முன்னால் வந்து தங்களை சேவைகளை மேற்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். ஏனென்றால் இப்ப இருக்கிற சந்தர்ப்பவாத சமூக விரோத சக்திகள் அவைகளை துரோகிகளாக பட்டம் சூட்ட பார்க்கிறார்கள். ஒரு கல்விமான் தான் தன்னுடைய சமூக கடமை என்று மக்களுக்கு தொண்டு செய்ய போகல சமூகத்தில இருக்கிற ஒரு பிரிவினர் அவர்களை சமூக விரோதிகளாக துரோகிகளாக அடையாளம் காட்டுவார்களாக இருந்தால் அவர்கள் எப்படி சமூக சேவைக்கு வருவார்கள்? நீங்கள் சமீபத்தில பார்த்திருப்பீர்கள், பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறையை சேர்ந்த பெண்மணி ஒருவர் குறிப்பிடும் போது பல சட்டத்தரணிகள் சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுற நல்ல மனிதர்கள் அரசியலுக்கு இப்போது வரவில்லை, வருவதற்கு தயங்குகிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இந்த சமூக விரோத சக்திகள் பகிரங்க வழியில அவர்களை துரோகிகளாக, அவர்களை தனிப்பட்ட முறையில அவர்களுடைய குணாதிசயங்களை விமர்சிக்கிற இந்த நிலைமையில அவ்வாறான ஒரு பாதகமான சூழ்நிலைக்குள்ள எந்த நாகரிகம் உள்ள மனிதனும் வரமாட்டான். இதுதான் இன்றைக்கு தமிழ் சமூகத்தில உள்ள பாரிய நெருக்கடி. இப்ப என்னென்றால் அண்மையில நாங்கள் ஏற்கனவே மலையக தமிழ் மக்களுடைய முதுகில இலங்கை தமிழ் சமூகம் குத்தி இருக்குது. ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் மலைய தமிழர்களை வெளியேற்றுவதற்கான அந்த வாக்கெடுப்பில் தன்னுடைய வாக்கையும் கொடுத்திருந்தார். அதே போல இன்றைக்கு
இலங்கை அரசு வந்து மலைய தமிழ் மக்களுக்கான ஊதியத்தை அதிகரித்திருக்குது. பாராளுமன்றத்துல முதல் தடவையாக அவர்களுக்கான சம்பள உயர்வு அவர்கள் கேட்காமலே கொடுக்கப்பட்டது. இதை மலைய தமிழர்கள் கொண்டாடுகின்றார்கள். ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக தமிழ் தரப்புகள் எதிராக வாக்களிச்சிருக்கு. இதை என்னென்று நீங்கள் பாக்குறீங்க? இதே உண்மையிலே என்னன்னா இதுல சதி தலைமையிலான எதிர்கட்சியினர் இல்ல ஒரு பிரிவினரும் இதை விமர்சிச்சிருக்கிறேன். நாங்கள் இதை என்னன்னு பார்க்கலாம் என்றால், அரசாங்கம் ஆரம்பத்தில் 1350 இருந்தது. அதுல 400 ரூபாய் அதிகரிக்கிறதுக்கு 200 ரூபாவை அரசாங்கம் 200 ரூபாவை தேயிலை கம்பெனிகளும் தோட்டத்துறையும் மற்ற 200 ரூபாவை அரசாங்கம் அந்த தோட்டத்துறைக்கு கொடுக்குது. அவையின் சம்பளத்துக்கு கொடுக்க எதிர்கட்சிகள் தமிழர்கள் ஒரு சாராரும் எதிர்கட்சிகளும் என்ன சொல்லினோம்டா, நீங்கள் உண்மையான சம்பள உயர்வை கொடுக்காமல் மக்களின் வரி பணத்தில இருந்து கொடுக்கிறீர்கள். இதுவரை காலமும் மலைய மக்களின் சம்பளம் தொடர்பாக பேசாதவர்கள், மலைய மக்களின் வாழ்க்கை தரம் பற்றி பேசாதவர்கள், அரசாங்கம் தன்னுடைய வருமானத்தில இருந்து மலையக தொழிலாளர்களுடைய வருமானத்தை உயர்த்துறதுக்காக கொடுக்கிற பொழுது அது எதிர்க்கிறது ஒரு வகை இனவாதம். ஏனென்றால் இப்பொழுது ஏன் அந்த இனவாதத்தை தமிழ் தரப்பும் செய்யுது. இது மறைமுகமாகவே சிங்கள பௌத்த பேரினவாதத்தோட ஒரு இணைந்த அரசியல் தான் இது நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு சிங்கள பகுதியில கேட்கணும், நீங்கள் பலர் சம்பள உயர்வு கேட்கணும், ஆசிரியர்மார் வைத்தியர்மார் கேட்கணும். அப்ப அவைகளுக்கும் நீங்கள் இப்படி கொடுத்து காசை கூட கொடுக்கலாம் தானே என்ற விவாதம் முடியாத ஒரு விஷயம் இல்ல. மலையக தமிழர்களுடைய சம்பளம் வந்து அடிப்படை இலங்கையின் அடிப்படை சம்பளத்துல பார்க்க குறைவாக காணப்படுது. இதுதான் அடிப்படையில இனவாதம் என்றது எங்களுக்கு தெளிவாக தெரியுது. இதுவரை காலமும் மலையக மக்களின் சம்பள உயர்வு பற்றி அவர்களுக்கு சம்பள உயர்வு வேணும் என்று சொல்ற எந்த அரசியல் கட்சியும் பேசல. இன்றைக்கு அரசாங்கம் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குது, அவர்களுக்கு நிலங்களுக்கான உரிமை கொடுக்குது, அவர்களுடைய வருமானத்தில் வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான முயற்சி எடுக்குது. இதெல்லாம் இனவாத சக்திகள் வந்து இனி தலையெடுக்க முடியாதுன்ற நிலைமை வந்துச்சுது. அதாவது மலையக மக்கள் ஒட்டுமொத்தமாகவே இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கணும். அனுரகுமார திசாநாயக்கான படத்தை வச்சு கும்பிட்டு சீவ ஆராதனை செய்யற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றால், தமிழ் அரசியல்வாதி ஒருத்தர் சொல்ற பானின் விலை அளவுக்கு தானே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இவ்வளவு ஏளனமாக மலைய மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 200 ரூபாய் தொடர்பாக தமிழ் பகுதியில இருக்கிற ஒரு பைத்தியார அரசியல்வாதி, நீங்கள் பான் 160 ரூபா 40 ரூபா கூட ஒரு பானுக்கு விலையத்தானே கூட்டி இருக்கிறீர்கள் என்று அதை ஏளனப்படுத்துறதும், மற்ற பக்கத்தில மக்களின் வரிப்பணத்தில இருந்து ஏன் கொடுக்கிறீர்கள் என்று சொல்ற அரசியல்வாதிகளும் முழுமையாகவே இனவாத அரசியலை தூண்டுறதுக்கான ஒரு பின்புலத்திலான் இவியல் செயற்படுகினோம் என்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இல்ல, அரசாங்கம் இப்ப மலையக மக்கள் வந்து ஒரு விளிம்பு நிலையில வாழக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம். அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படையை தடுக்கிற அளவுக்கு தான் இவர்களின் அரசியல் இருக்குது என்று சொன்னார். நாங்கள் இன்னொரு சமூகத்தின் வளர்ச்சிக்கும் விடுதலைக்குமாக குரல் கொடுக்கவில்லை என்றார். எவ்வாறான சமூகமாக தமிழ் தேசியவாதம் இருக்கு? நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் இதுல குற்றம் சாட்டக்கூடாது. தமிழ் அரசியல் தலைமைகள் நிச்சயமாக இந்த முறை வரவு செலவு திட்டத்தை இவர்கள் அதுல வாக்களிப்பில இருந்து தவித்துக் கொள்வது அல்லது எதிர்த்து வாக்களிக்கிறது என்றது ஒன்றும் மிக முக்கியமான ஒரு வரலாற்று சாதனை. இந்த மலைய மக்களுக்கு அளிக்கப்பட்ட ஊதியம், அதுக்கு பிறகு இலங்கையினுடைய ராணுவ முதலீட்டு செலவீனங்கள் குறைக்கப்பட்டிருக்கு, கல்வி சுகாதாரம் போன்றவைக்கு பெருந்தொகையான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது ராணுவத்தின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு கொண்டு வருது. புதிதாக ஆக்களை ராணுவத்துக்கு எடுக்கவே இல்லை. அப்ப இது எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னா, வடக்கு கிழக்குல இருந்து ராணுவத்தின் பிரசின்னம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படுகிறது. அது கவனிக்கப்படாமலே குறைகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுக்கு எதிராக வாக்களிக்கிறது எப்படி? இது நீங்கள் என்னன்னா இவ்வாறான சாக்கு போக்குகளை சொல்லி
இனவாத சக்திகளோட இணைஞ்ச சக்திகள் தாங்கள் ஏதோ இலங்கையின் வரவு செலவு திட்டம் தொடர்பாக ஒரு நல்ல கருத்தை கொண்டிருப்பவர்களாகவும் நாட்டு மக்களின் எதிர்காலத்தில தங்களுக்கு கூடுதலான அக்கறை இருக்கிறது போலவும் காட்டி இந்த முக்கியமான வரவு செலவு திட்டத்தை, அதாவது இலங்கையின் வரவு செலவு திட்ட வரலாற்றில இந்த தடவைதான் முதன் முறையாக அரசாங்கத்தின் திரைசேரிக்கு அதிக அளவு பணம் சேர்ந்திருக்குது. அது மட்டுமல்ல, நாட்டில மிக அதிக அளவான, அதாவது ஆரம்பத்திலே வரி விதிப்பு மூலம் 8% தான் பெறப்பட்டது. ஆனால் இந்த முறை 16% வரி விதிப்பு மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி படிப்படியாக உயர்வதற்கான அடையாளங்கள் தென்படுவதாக உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் சொல்லி இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது போல இலங்கை அரசாங்கம் முதன் முறையாக சகல பிரதேசங்களுடைய அபிவிருத்திக்காகவும் பணம் ஒதுக்கி இருக்கிறது. இங்க நாங்கள் இதுல என்ன முக்கியமானது என்றால், இந்த எதிர்கட்சிகளாலேயோ அல்லது தமிழ் அரசியல்ல இருக்கிற இந்த இனவாத தேசியவாத சக்திகளாலேயோ இனிமேலுக்கு இந்த இனவாத அரசியலை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைமையின் விளைவுதான் பல்வேறு சின்ன சின்ன காரணங்களை காட்டி இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்கணும், அல்லாட்டி வாக்களிக்காமல் தவிர்த்து கொள்ளணும். இப்ப சுமந்திரன் கூட ஓரளவுக்கு ஒரு ஒரு முற்போக்கான அரசியல் எடுப்பவராக கருதப்பட்டது. ஆனால் அவர் கூட இந்த தமிழ் தேசியவாதத்தின் இனவாதத்தின் பக்கம் ஒரு தீவிர வலதுசாரி தனமான கருத்துக்களை வெளியிடுறதாக நீங்க பாக்குறீங்களா? நான் அப்படி பார்க்க இல்லை. ஆனா இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கறது பொருத்தமானது. அதாவது இந்த அரசாங்கம் நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக பல முக்கியமான தீர்மானங்களை எடுத்திருக்கிற இந்த சூழல்ல இவர்கள் எதிர்கட்சியில இருக்கிறார்கள். இவர்கள் எதிர்கட்சியோடையும் அரசாங்கத்தோடையும் சம தூரத்திலே தாங்கள் இருக்கிறதாக காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். அதாவது நாங்கள் ஜேவிபியோடும் இல்லை, அல்லது சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தியோடையும் இல்லை, நாங்கள் ஒரு நடுவில நிற்கிறோம். இந்த அரசாங்கத்தை நாங்கள் எதிர்க்கவும் விரும்பல, அதே நேரத்தில் நாங்கள் எதிர்கட்சிகளோடு சேர்ந்து அரசாங்கத்தை கவிழ்க்கிற முயற்சியிலும் நாங்கள் போறோம். இதன் அடையாளமாகத்தான் உதாரணமாக எதிர்வரும் 22 நடைபெற இருக்கின்ற எதிர்கட்சிகளினுடைய அல்லது இனவாத கட்சிகளினுடைய கூட்டத்தில தமிழ் கட்சி பங்கு பெற்றாது என்பது தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு வில்லங்கமான ஒரு அரசியல் காலகட்டத்தில இந்த பக்கம் சாராமல் இருக்கிறது ஒரு வகை ராஜதந்திரம். இது சரியான வழிமுறை என்று நாங்கள் சொல்லாட்டிலும் இது கடந்த கால அரசியல் வரலாறுகளோடு, ஏனென்றால் இலங்கையிலே ஒரு அரசாங்கம் மாறி மாறி வாரபடியால் சில கட்சிகளுக்கு இந்த பெரும்பான்மை கட்சிகளோடு ஒரு நல்லுறவை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்ப இதுல என்ன செய்யலாம் என்றால், இவர்கள் 2 கட்சிகளுக்கும் சமதூரத்தில இருக்கிறதான் இவர்களால நடைமுறைக்கு போகக்கூடிய ஒரு ராஜதந்திரம். அந்த வகையில அவர்கள் இந்த அரசாங்கத்தையும் பாய்க்காமல் அதே நேரத்தில் எதிர்கட்சிகளோடும் இணைப்பை துண்டிக்காமல் செயல்படுகிற ஒரு வகை ராஜதந்திரம் என்றுதான் நாங்கள் வேற விதமா பார்க்கிறேன்டா சொல்லலாம். இப்ப தமிழரசு கட்சிக்கு இல்ல மிக முக்கியமான கடமை என்னென்றால், அரசாங்கத்தோடு ஏதாவது ஒரு வகையில பேச்சுவார்த்தைகளுடன் நடத்தி மாகாண சபையை தேர்தலை நடத்துறது வேலை முக்கியமானதாக இருக்கு. ஆனா அதுல அவ்வளவு கவனம் செலுத்தாமல் இந்த சிலை விஷயங்கள்ல போய் நின்று முரண்படுறது எவ்வளவு ஆரோக்கியமானதாக இருக்கும் நினைக்கிறீங்க? நீங்கள் இது என்னன்னா, தமிழ் அரசியல்ல ஒரு சிக்கல் இருக்குது. அதாவது நீங்கள் இது நான் என்ன விதமா சொல்லலாம் என்றால், தமிழரசு கட்சி சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்குத்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளித்தது. இந்த நிலைமையில நாங்கள் என்ன இதுல இருந்து புரிந்து கொள்றோம் என்றால், இவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது பேசிய அரசியல் குறித்து தேசிய மக்கள் சக்தி, அதாவது ஜேவிபிக்கோ
அல்லது சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கோ ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வர இல்லை. தமிழரசு கட்சியில இருக்கிற முக்கியஸ்தர்கள் பலருக்கு இது தெரியும். உதாரணத்துக்கு எங்களுடைய அப்பா, எங்களுடைய மூதாதையர்கள் நடத்தின மாகாண சபையில அப்பு ஆமி வந்து குடியிருக்க நாங்க விடுவோமோ என்ற அளவுக்கு விவாதங்கள் போகும் பொழுது ஒரு பச்சை இனவாத அரசியலுக்கு தமிழரசு கட்சி துணை போயிருக்கு. இது தொடர்பாக தமிழரசு கட்சியின் முக்கிய பிரமுகர்களை கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னென்றா, தமிழ் அரசியல்ல இருக்கிற ஏனைய சக்திகள் தங்களையும் அந்த கீழ்மட்டத்துக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கணும். ஏனென்றால் அவ்வாறு பேசாட்டி வாக்கு வங்கி சரிஞ்சிடும். இந்த நிலைமைதான் சிங்கள அரசியல்லையும் இருக்குது, தமிழ் அரசியல்லையும் இருக்குது. இல்ல, கிட்டத்தட்ட தமிழ் தேசியவாதமும் சரி, சிங்கள பேரினவாதமும் சரி, கிட்டத்தட்ட மக்களின் அந்த உணர்வுகளை மிக கீழ்நிலைக்கு கொண்டு போயிட்டோம். நிச்சயமாக இதுதான் முக்கியமான, அதாவது உண்மையாகவே ஒரு அரசியல் வந்து மக்களின் சிந்தனை திறன், அறிவு திறன், அதுக்காக வாக்களிக்கிற முறை எல்லாத்தையும் எப்பொழுதுமே உயர்ந்த பட்ச நிலையில வச்சிருக்கணும். ஆனால் இவர்கள் எப்பவும் மிக கேவலமான ஒரு அரசியல் நிலைக்கு அவர்கள் கீழே இழுத்து வரப்படுகிறார்கள். இவர்களாலே தவிர்க்கவே முடியாது. இன்றைக்கு நாங்கள் ஆரம்பத்தில் காய்ச்சது போல திருவண்ணாமலையில இருக்கிற புத்தர் சிலை விவகாரம் இலங்கை அரசாங்கத்தை இவ்வளவு ஆபத்தான ஒரு நிலைக்கு கொண்டு செல்கிறது என்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. அதாவது இரவு போய் போலீசார் புத்தர் சிலையை கொண்டறியினம், பகல் அந்த சிலையை கொண்டு போய் அங்க வைக்கணும். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு தெரியுது அரசாங்கம் மிக நெருக்கடியான ஒரு சூழலுக்குள்ள இந்த இனவாத சாதிக்க இருக்குது. இது போலதான் தமிழ் அரசியல்ல எவ்வளவுதான் நீங்கள் இப்ப வெகு விரைவில் 2 நாட்கள் நினைக்கிறேன் ஜனாதிபதியை தமிழரசு கட்சியினர் சந்திக்க இருக்கிறார்கள். இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாகவும் எதிர்கால அரசியல் செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவர்கள் பேச இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிடுறது போல தமிழரசு கட்சி இலங்கை அரசாங்கத்திடம், குறிப்பாக ஜனாதிபதியிடம் தனியான ஒரு பாதை ஒன்றை அது செயல்படுத்த கூடும். அதாவது எதிர்கட்சிகளோட செயற்பட்டாலும் கூட தேசிய இன பிரச்சனையில அரசாங்கத்தோட ஒரு இணக்கத்துக்கு போறதுக்கு தமிழரசு கட்சி ஒரு சில தந்திரோபாயங்களை மேற்கொள்ளலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த சந்திப்பையும் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இப்ப உண்மையிலேயே இந்த இலங்கையில வந்து இந்த பௌத்த மதம் வந்து ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் வந்து தமிழ் இது தமிழர்களையும் ஒரு சில பௌத்தத்தை தழுவியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் செயற்பாட்டாளர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கின்றால், நாங்கள் வந்து இந்த மகா சங்கங்களோடையும் தமிழ் மக்கள் தங்களோட உறவுகளை வளர்த்துக் கொள்வோம் என்றால் அவர்கள் மூலம், அவர்களோட ஒரு உறவை வச்சிருக்கிறதன் மூலம் இவ்வாறான சில பிரச்சனைகளை நிப்பாட்டலாம். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகள்ல இருக்கிற தமிழர்கள் சிலர் ஒரு அமைப்புள்ள உருவாக்கி பௌத்த சங்கங்களோடு பேசி இணைந்து செயற்பட்ட ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது. இது உண்மையிலே என்னன்னா ஒரு நல்லெண்ணத்தை பௌத்த சங்கங்களோடு உருவாக்குறது ஒரு வேலை. அதாவது இமாலய பிரகடனம் நிச்சயமாக அதுதான். அந்த இமாலய பிரகடனத்தின் அடிப்படையிலே அவர்கள் பௌத்த சங்கங்களோடு ஒரு இன நல்லுறவை கட்டியெழுப்புறதுக்கான செயற்பாட்டில இறங்கியிருந்தார்கள். அரசியல் இனவாத அரசியலை பின்பற்ற கட்சிகளால பௌத்த சங்கங்களோட போய் பேசுவதற்கான அடிப்படை அறிவு அவர்களுக்கிட்ட இல்லை. ஏனென்றால் அவர்கள் இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட அரசியலைத்தான் தங்க கட்சிகளுக்கு வச்சிருக்கிறார். அவைகளால ஒரு சமூக இணக்கத்தை நோக்கி அவர்களால போக முடியாது. நாங்கள் இதுல என்ன முக்கியமாக காணிக்கொண்டா, இன்றைக்கு இலங்கையில ஒரு புதிய அரசியல் வரலாறு ஒன்று எழுதப்படுகிறது. இந்த அரசாங்கம் கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த அரசாங்கங்களை விட மிக வித்தியாசமானது. ஜனாதிபதி தன்னுடைய ஆரம்ப உரையில சொல்றார், இலங்கையின் அரசியல் வரலாறு இன முரண்பாடுகளை வச்சுதான் நடந்திருக்கின்றது.
இந்த இனவாதத்தை தோக்கடிக்காமல் ஒரு மாற்று அரசியல் ஒன்றை கட்ட முடியாது. சமீபத்தில என்னுடைய நண்பர் ஒருவர் சில்வன் சில்வா அவர்களை சந்தித்திருக்கிறார் கடந்த வாரம். அவர் சந்தித்த போதும் சில்வன் சில்வா அவர்கள் குறிப்பிட்டதாக அவர் எனக்கு கூறினார். அதாவது சிங்கள மக்கள் மத்தியிலே தான் இனவாதம் பலமாக இருக்கிறது. அந்த இனவாதம் தோற்கடிக்கப்படாத வரை நாங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அப்ப இது ஒரு இலங்கையில மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சியின் செயலாளர் அபிப்பிராயம் இது இருக்கின்றால், நாங்கள் இலங்கையில இருக்கிற மிக முக்கியமான அரசியல் கட்சி இனவாதத்துக்கு எதிராக செயற்பட வேண்டும் என்று சொல்லிக்கல தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களின் அல்லது நாட்டின் சிறுபான்மை தேசிய இனங்களின் ஜனநாயக உரிமைகளை பெறுவதற்கு இனவாதம் தான் தடையாயிருக்கின்ற கருதினால் நிச்சயமாக இவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலை ஆதரித்திருக்கணும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இனவாத சக்திகளோடுதான் இவர்கள் கூட்டு வைக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் இனவாத சக்திகள் மட்டுமல்ல, தேச விரோத சக்திகள். இவர்கள் தங்களுடைய அதிகார இருப்புக்காக அரசியல் செய்கிறார்களே தவிர இந்த நாட்டில வாழ்ற சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு எதிர்காலத்தை நோக்கிய அரசியல் இவர்களிடம் இல்லை. ஆனபடியாத்தான் முதல்ல இந்த இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றத்தை நாங்கள் மேலே இன்னும் தள்ள வேணும். அதாவது இலங்கை அரசாங்கம் இனவாதத்துக்கு எதிராக தாங்கள் நடவடிக்கை எடுக்கல, மற்ற ஏனைய சிறுபான்மை தேசிய அரசியல் தலைவர்களும் நாங்கள் இந்த போராட்டத்தில் உங்களோட பக்கபலமா நிற்கிறோம் என்று சொல்ல வேணும். ஆனால் அது அவர்கள் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர்களுடைய அதிகார இருப்பு, அதாவது அவர்கள் நாங்கள் இலங்கையில் ஒரு இனவாதமற்ற ஒரு சமத்துவ நல்லெண்ண அரசை உருவாக்குவோம் என்று சொன்னால் இவர்களை விட நல்ல மனங்கொண்ட அரசியல் பிரமுகர்கள் தமிழ் மக்கள் மத்தியில இருக்கிறார்கள். இவர்கள் இவ்வளவு காலமும் இனவாதத்தை பேசி வந்தவர்கள் திடீரென்று சமாதான நல்லெண்ணம் என்று கூறினா எந்த தமிழ் மகனும் அதை நம்ப போற இல்லை. ஆனபடியா தமிழ் அரசியல்ல இருக்கிற இந்த சந்தர்ப்பவாத அரசியல் தலைமை தோற்கடிக்கப்படவும். அதே போலத்தான் இன்றைக்கு இலங்கையில இருக்கிற சிங்கள பகுதியில இருக்கிற பெரும்பான்மைவாத இனவாத அரசியல் தலைமைகள் தோற்கடிக்கப்படவும். அந்த புள்ளியில தான் சகல மக்களும் இணைஞ்சு இந்த அரசாங்கத்தை அந்த கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுமாறு, உதாரணமாக ஜனாதிபதி நிறைவேற்றி ஜனாதிபதி முறையை ஒழிக்கணும், பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாம பண்ணணும், இனவாதத்துக்கு எதிராக போராட வேணும், நாட்டில ஜனநாயக கட்டுமானங்களை பலப்படுத்த வேணும், தேசிய பொருளாதாரத்தை மேற்கு நாடுகளின் தங்க நிலையிலிருந்து மாற்றி புதிய பொருளாதார கட்டமைப்பை நோக்கி நாங்க மாற வேணும். இது எல்லாத்தையும் நாங்கள் புதிய விதத்தில சிந்திக்க வேணும். அதாவது 1948 ஆண்டுக்கு முதல் இலங்கையில பிரித்தானிய குடியேற்ற ஆட்சியாளர்கள் எவ்வாறு பிரித்து ஆண்டார்களோ அதே தந்திரோபாயங்களைத்தான் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதமும் பாவிக்குது. அதாவது பிரித்து ஆள்றது, மொழிகளை இல்லாமல் பண்றது, அரச கட்டுமானங்கள்ல சிறுபான்மையினங்கள பிரதித்துவத்தை குறைக்கிறது, அவர்களுடைய நிலங்களை பறிக்கிறது, இவ்வாறான செயல்களுக்கு எதிராக போராடுறதா இருந்தால் புதிய ஒரு அரசியல் பார்வை தேவைப்படுது. அதை இந்த அரசாங்கம் மெல்ல மெல்லமா கட்டுவதாகத்தான் நான் கருதுறேன். ஆனபடியாத்தான் அந்த போராட்டத்தை உந்தி தள்ளவும். அண்மையில சில தினங்களுக்கு முன்னர் ஊடகவியலாளர் MNM அனசுக்கு தினக்குரல் பத்திரிகையினுடைய மூத்த பத்திரிகையாசிரியர் வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்கள் ஒரு நேர்காணல் வழங்கி இருந்தார். அந்த நேர்காணல்ல அவர் சொல்றார், வடக்கு மாகாண சபைக்கு ஏற்ற தலைவர் சுமந்திரன் என்றும் இளஞ்செழியன் அரசியலுக்கு வாரது ஆரோக்கியமானது இல்லை என்றதோட அவர் இலங்கையில இருந்து தன்னுடைய அரசியல் விருப்பம் தெரிவிக்காமல் புலம்பெயர்ந்த நாடுகள்ல வந்திருந்து கொண்டு தன்னுடைய அந்த தெளிவில்லாத விஷயங்களை சொல்றது ஒரு ஒரு தவறான அம்சம் என்றும், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை புலம்பெயர் தமிழர்கள் ஆதரித்து
இலங்கையில அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனது வந்து தமிழ் மக்களுடைய தலைவிதி என்றும் சொல்லியிருந்தார். அவர் மிக கடுமையான வார்த்தைகளால சொல்லியிருந்தார். இதை பற்றி என்ன உங்களோட அபிப்பிராயம்? நிச்சயமாக அவருடைய பார்வை மிக தூர நோக்குள்ளது. அவருக்கு மிக, அதாவது தமிழ் அரசியல் தலைமைகள்ல கடந்த காலங்கள்ல தலைமை வச்ச பல தலைவர்களோடு அவருக்கு உறவு இருந்தது. மிக அரசியலை, இலங்கை அரசியலையும் தமிழ் அரசியலையும் மிக ஆழமாக அவதானித்து வருபவர். அந்த வகையிலே அவருடைய கருத்து மிக முக்கியமானது. நீங்கள் குறிப்பிட்டது போல நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுடைய வருகை இது தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை மீண்டும் ஒரு பரிசோதனைக்குள்ள தள்ளுறது போலத்தான் இருக்கும். அதாவது விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு நீதிபதி, சட்டம் தெரிஞ்சவர், நல்ல மனிதர் என்ற அடிப்படையில தான் தமிழ் மக்கள் கட்சிகளுக்கு வெளியில இருந்து அவரை கொண்டு வந்தார்கள். அவர் 5 வருஷம் சம்பளத்தையும் எடுத்து கடைசியாக அவர் என்ன சொன்னார்டா, மாகாண சபைக்கு அதிகாரங்கள் இல்லை என்றதை சொல்லிக்கொண்டு 5 வருஷமாக இருந்து சுகபோகங்களை அனுபவிச்சு தமிழ் அரசியலை பிளவுபடுத்தி தனக்கு ஒரு அரசியல் கட்சி ஒன்றது உண்டாக்கி இன்றைக்கு அவர் அரசியல் அஞ்ஞாதவாதமாக இருக்கிறார். தமிழ் மக்களை அவர்களுடைய ஒரு நப்பாசை இருக்குது. எல்லா கட்சியும் வந்து கூப்பிட்டால் நான் திருப்பியும் வந்து முதலமைச்சராகி ஊழல் மோசடி செய்யலாம் என்று இருக்கிறார். அப்படியான ஒரு கனவுலகத்துல இருக்கிற ஒருத்தர்ல அவரும் ஒருத்தர். அது மாதிரித்தான் நீங்கள் குறிப்பிட்டது போல இளஞ்செழியன் அவர்கள் வெளிநாட்டில வந்து மறைமுகமா சில சக்திகளால ஊக்கப்படுத்தப்படுகிறார். இந்த கடந்த காலங்கள்ல ஆயுத போராட்டங்கள் நடத்தி அல்லது மக்களுக்கு காசுகளை கொடுத்து வாக்குகளை போட செய்தவர்கள் பணத்தை கொடுத்து இவரை அரசியலுக்கு கொண்டு போய் கொடுத்தலாம் என்ற ஒரு கனவில இருக்கணும். எவ்வாறு இந்த மாதிரி தான் தமிழ் மக்களுடைய அரசியல் பாழா போனது. அதாவது தமிழ் மக்கள் மத்தியில தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பல பிரமுகர்கள் வாழ்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு மக்களுக்காக வாழ்கிறார்கள். இவர்களில் ஒரு தர தெரிவு செய்யாமல் இதுவரை காலமும் தமிழ் மக்கள் பற்றிய எந்த கவலையும் இல்லாத ஒருவர் அவர் தன்னுடைய ஓய்வு காலத்தில பொழுதுபோக்குக்கு அரசியல் செய்யறதுக்கு ஒருவரை கொண்டு வந்து ரக்குகிறார்களாக இருந்தால் தமிழ் மக்களை எவ்வளவு முட்டாள்களாக இவர்கள் கருதுகிறார்கள் என்று பார்க்கணும். இப்பொழுது அதாவது 2024 ஆண்டுக்கு பிறகு தமிழ் அரசியல்லையும் சிங்கள அரசியல்லையும் கடுமையான விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக சாமானிய மக்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலம் எங்கே தங்கி இருக்கின்றத அவைகள் தெளிவாக உணர்ந்துட்டினம். அதனால தான் தமிழ் பகுதிகளில் எந்த கட்சி கிளைகளும் இல்லாத தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறோம் பெருந்தொகையான அளவில். இதை நாங்கள் சாதாரண ஒரு அலுவலாக சில பேர் சொல்றது அது டாக்டர் சிவானந்த வாக்கு அல்லது இன்னொரு வாக்கு சொல்லி தங்களை திருப்திப்படுத்தினமே தவிர தமிழ் அரசியல்ல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றத ஏற்க அவர்கள் மறுக்கினம். இந்த தமிழ் தேசியவாத சக்திகள் நினைக்கினம் தங்களுடைய குறுந்தேசியவாதம் இனிமேலும் எடுபடலாம் என்ற கனவுலகத்தில இருக்கணும். இவியல்தான் இளஞ்செழியன் போல சில மனிதர்களை பரசூட் மூலம் தமிழ் அரசியலுக்கு இறக்க யோசிக்கணும். ஆனால் இளஞ்செழியன் போன்ற மனிதர்கள் இதனுடைய தாக்கங்களை அவர்கள் புரிந்து கொள்ளணும். காசுக்காக சில பேர் அவரை உயர்ச்சி பிடித்து ரக்கி போட்டு கொஞ்ச காலத்துக்கு காவடி ஆடி போட்டு அவரை தேடுவார் இல்லாம கைவிட்டுடுங்க. இன்றைக்கு விக்னேஸ்வரன் அவர்கள் தேடுவார் இல்லாமல் இருக்கிறது போல இவரும் ஒரு மக்களால ஒரு நிராகரிக்கப்பட்ட மரியாதை இனம் உள்ள ஆளா கொண்டு போறதுக்கான ஆபத்து இருக்கு. அவர் அதை புரிஞ்சு கொள்ளணும். அவரால ஏழுமண்டு தான் நாங்கள் நினைக்கிறோம். கிட்டத்தட்ட அர்ஜுனாவுக்கும் இன்றைக்கு அதே நிலைமை தான் நடந்து கொண்டிருக்கு. நிச்சயமாக அதாவது தமிழ் மக்கள் வச்ச நம்பிக்கையை ஒரு சாவச்சேரி வைத்தியசாலையின் பிரச்சனையில இருந்து அவரை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்த பின்னர் அவர் தமிழ் அரசியல் பற்றி பேசுற அளவுக்கு அதுவும் கீழ்த்தரமான பெண்களை விமர்சிப்பது, தமிழ் அரசியலை விமர்சிப்பது, தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அரசியலை நடத்தி வார இதர அரசியல்வாதிகளை ஏளனம் செய்வது, இவ்வாறான தமிழ் அரசியல்ல இவ்வாறான ஒரு தரங்கட்ட
ஒரு அரசியல்வாதியை தமிழ் மக்கள் ஒருபோதும் தேர்ந்தெடுக்கல. என்ன மாதிரியான, அதாவது தமிழ் அரசியல்ல மோசமான அரசியல்வாதியாக இருந்தாலும் இந்த அளவு தரங்கட்ட நிலைமைக்கு தமிழ் மக்கள் அனுமதிக்க மாட்டேன். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு நிலைமையாக இந்த அர்ச்சுனாவினுடைய அரசியல் மாறி இருக்கு. ஆனால் இது அவருடைய, அதாவது தமிழ் மக்கள் இதுல இருந்த ஒரு நல்ல பாடத்தை படிச்சிருக்கணும். இந்த அரசியலை நான் நினைக்கிறேன் இளஞ்செழியன் அவர்களும் புரிந்து கொள்வார் என்றுதான் நான் நினைக்கிறேன். சுமந்திரன் மாகாண சபையுடைய முதலமைச்சராக வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவருடைய அரசியல் ஆளுமை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? இது உங்களுக்கு தெரியும், கடந்த மஹிந்த ராஜபக்ச காலகட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தாவும் மாகாண சபை தேர்தலில் மந்திரி பதவியை கைவிட்டு மாகாண சபை நிர்வாகத்தை பொறுப்பெடுப்பதற்கு அவர் விருப்பப்பட்டிருந்தார். ஏனென்றால் மந்திரி பதவியை விட மாகாண முதல்வர் பதவி மிக முக்கியமானது. ஒரு பிரதேசத்தின், அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணம் இலங்கையின் ஒரு அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதி. அது மட்டுமல்ல, தமிழ் மக்களின் அரசியல் போராட்டங்கள் தான் இலங்கையில ஒரு ஜனநாயக அரசொண்ட தொடர்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கான காரணியாக இருக்குது. இதுல என்ன, நீங்கள் குறிப்பிட்டது போல சுமந்திரன் அவர்கள் வருவாராக இருந்தால் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு சரியான பாதி ஒன்றுக்கான அத்திவாரத்தை போடுறதுக்குரிய ஒரு ஆளாக இருப்பார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சமீபத்தில சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்தியாவுக்கு போன பொழுது அவர் 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதாக கூறியிருந்தார். தமிழரசு கட்சியும் சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிச்சிருந்தது. எனவே சுமந்திரன் அவர்கள் மாகாண முதல்வராக வருவாராக இருந்தால் எதிர்கட்சியினுடைய பலமான ஆதரவு அவருக்கு இருக்கு. அதே போல அனுரகுமாரவுடையும் சுமந்திரன் அவர்களுக்கு நல்ல உறவு இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கூட்டங்கள் மற்றும் தனிப்பட்ட முறையிலும் நல்ல உறவு இருக்கிறது. எனவே முதல்ல இந்த மாகாண சபை தேர்தலில் மட்டுமல்ல, தமிழ் பிரதேசங்களுடைய வளர்ச்சிக்கு அபிவிருத்திக்கு இலங்கை அரசுடன் ஒரு நல்ல உறவை வச்சிருக்கிற ஒருவரால தான் அதை செய்ய முடியும். ஒரு அரசியல் எதிரியாக இல்லாமல் ஒரு நல்லுறவினுடைய அடிப்படையில பிரதேசங்களை அபிவிருத்தி செய்யறதுக்கு பொருத்தமான ஒரு தலைவர் முதல்வர் என்றால் அவராகத்தான் இருக்க முடியும். ஆனபடியா தமிழ் மக்கள் இதை நன்றாக ஆராய்ஞ்சு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு ஆரம்பமாக ஒரு பலமான அத்திவாரத்தை போடுறதுக்குரிய ஒருவர் போதுள்ள அரசியல் சூழலில் ஒருவர் என்றால் அது சுமந்திரன் பொருத்தமானவராகத்தான் இருக்கிறார். ஆனபடியா நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் இது குறித்து ஆழமாக யோசிச்சு இந்த பிரச்சனையில முடிவெடுக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். கடைசியாக நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வத்தை பற்றியும் ஒரு 2 வார்த்தை கேட்டுக்கொண்டு நாங்கள் நிகழ்வை நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக இது ஒரு தமிழ் அரசியல்ல மிகவும் அவமானமாக வந்திருக்கிறது. உண்மையிலே நான் பார்த்தேன், உங்களுடைய நேர்காணலின் போது லண்டனில் டெலிவினுடைய பொறுப்பாளர் நடத்திய உரையாடலின் போது அவர் செல்வம் அடைக்கலநாதனுக்கு எதிராக நீதிமன்றங்களில் அல்லது போலீஸ் நிலையங்களில் எதுவித குற்றங்களும் சுமத்தப்படாத நிலையில் இந்த வகையில் அவரை குற்றவாளியாக நீங்கள் காண்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து அவர் கேட்டதை நான் அவதானிக்க முடிஞ்சது. இதுல எங்களுடைய முக்கியமான கருத்து என்னன்னா, தமிழ் மக்களின் அரசியல் கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் ஒரு அடையாளப்படுத்துறது அந்த மக்களுடைய பிரதிநிதி. இந்த தமிழ் மக்கள் மத்தியில இவ்வாறான ஒருவர் அவருடைய நடத்தை சமூகத்தினுடைய விழுமியங்களுக்கு எதிராக இருக்கின்றால் அவர் என்ன கௌரவமா செய்யணும் என்றா, தலைமை பதவியில இருந்து ஒதுங்கி கட்சிக்கு சொல்லணும், நீங்கள் அதுக்கான ஒரு விசாரணையை செய்யுங்க. நீங்கள் அந்த விசாரணையை செய்து நான் குற்றவாளியோ இல்லையோன்றதை நீங்கள் தீர்மானிங்க. பதிலாக இவர்கள் போலீசில வழக்கில்லை, கோர்ட்டில வழக்கில்லை என்று சொல்லி தப்புறது என்னன்னா, இது தமிழ் மக்களை அவமானப்படுத்துறதுக்கு சரியானது. நாங்கள் எங்க தமிழ் அரசியல்வாதிகள்ல பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த இவராவது இவ்வாறான குற்றச்சாட்டில் அல்லாது இவ்வாறான நடத்தை குறித்து யாரும் இதுவரை இவ்வளவு கேவலமாக அடையாளப்படுத்தப்படவில்லை.
இதுல தமிழ் மக்கள் என்ன யோசிக்கணும் என்றா, என்ன கேட்கணும் என்றா, தமிழ் மக்கள் பின்பற்ற விழுமியங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், அதுகளை அடையாளப்படுத்துகிற ஒரு அரசியல் பிரதிநிதி இவ்வாறான சமூக விரோத குணாம்சங்களை கொண்டிருப்பார் என்றால், ஒரு பண்பு அடிப்படையில, அறம் அடிப்படையில, ஒரு அறத்தின் அடிப்படையில அவர் கட்சியில இருந்து விலகி விசாரணைக்கு தானே கேட்கணும். என்ன எனக்கு எதிராக குற்றம் வருது, நீங்கள் இதை விசாரிங்க. இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய. நினைக்கிறேன். அந்த புள்ளியோட நான் நினைக்கிறேன் இந்த நீண்ட நேர்காணலை நிறைவு கொண்டு வரலாம். உங்களுடைய உடல் சுகவீனத்துக்கு மத்தியிலே உங்களோடு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி தோழர் சிவலிங்கம். இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி, நேயர்களுக்கு நன்றி.